டு மை சேனல். ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் பண சேமிக்கும் திட்டம் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சேலஞ்ச் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து நானும் இந்த மந்த் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் எப்படி பணம் சேர்த்துறேன் அண்ட் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இந்த மந்த்து நான் டார்கெட் வச்சது வந்து பார்த்திங்கன்னா 2000 தான். பிகாஸ் ஏன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மந்த்து வெக்கேஷன் டைம், குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். எதெல்லாம் பெண்டிங், யார் வீட்லாம் என்னென்ன ஃபங்க்ஷனு, என்னென்ன விஷயங்கள்லாம் பெண்டிங் இருக்குது எல்லாமே இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா லீவ் டைம் அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்காக ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறனால ஸோ அதனால தான் வந்து 2000 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு மற்ற ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரி 2000 நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இது கூட 2100 to 500 இல்லை வந்து 5000 6000 கூட நீங்கள் வந்து உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கணக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மே மாதம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மே 1ஆந்தேதி மே 31ஆந்தேதி வரைக்கும் நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 31 நாள் வந்து இருக்கும் மொத்தமாக. சரிங்களா? ஸோ நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த் உங்களால் 2015 ரூபா சேமிச்சிருக்க முடியும். அண்ட் அதே மாதிரி டெய்லி பர் வீக் வந்து 500 எடுத்து வச்சிங்க அப்படின்னா 2000 உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்க முடியும். அண்ட் அதே மாதிரி 50 டேஸ் ஒன்ஸ் சேலரி வாங்குகிற பர்சனாக இருக்கீங்க, இல்லை 50 டேஸ் ஒன்ஸ் தான் நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் 2 டைம் அந்த 50 டேஸ் ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 2000 சேர்ந்துடும். சரிங்களா? ஓகே, இது வந்து காமனான விஷயம். ஓகே, இதை எப்படி நம்ம இல்லத்தரசியாக இருக்கவங்க ஒரு மந்த்லி சேலரி கிடையாது, சின்ன செலவுகள் மூலமாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 31 டேஸ் இருக்குது, 65 டெய்லி எடுத்து வச்சுக்க இது பாசிபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ரேண்டமாக வந்து ஒரு 30 ரூபா வச்சுக்குவோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் இப்போ நீங்கள் 10 ரூபா எடுத்துக்கலாம், 2வது நாள் ஒரு 50 ரூபா எடுத்து வைக்கிறீங்க, 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 31 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 900 ரூபா வந்துடும். நமக்கு நம்ம காமனாக 30 ரூபா எடுத்துக்குவோம். அப்போது 930 ரூபா வந்துடும். நம்ம ரவுண்ட் ஆஃப் 900 ரூபா எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வாரம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாயோ இல்லை வந்துட்டு ஒரு 50 ரூபாயோ அந்த மாதிரி காமனாக, அதாவது இப்போ ஒரு வாரம் வந்து ஒரு 250 ரூபா எடுத்து வைக்கிறீங்க, ஒரு வாரம் வந்து ஒரு 100 ரூபா எடுத்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரேட்டாக பண்ணி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இப்போ சேமிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ 2015 ரூபா சேமிக்கிறோமா, 2000 2015 சேமிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலைக்கு போகிறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து டெய்லி வந்து நீ ஒரு 100 ரூபா வச்சுக்கோமா அப்படின்னு கொடுக்குறமா, அது வந்து ரொம்ப ரேரான கேஸ் தான். ஸோ அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா எப்படி சேமிக்கலான்ற சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் எதுக்காவது ஒரு மாதத்தில் ஒரு 10 டைமோ இல்லை ஒரு 5 டைமோ ஒரு பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ பஸ்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான சார்ஜஸ் வந்து எடுத்து சேவ் பண்ணலாம். இது வந்து நான் வந்து பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பஸ் சார்ஜஸ் மூலமாக நிறைய காசு நான் வந்து சேவ் பண்ணேன். அதுவும் ஃப்ரீ பஸ் விட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து நல்லா சேவ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான்வெஜ் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ஹையாக நீங்கள் நல்லா மட்டன் சிக்கன் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் லேசாக ஒரு மட்டன் சிக்கன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10 எக் வாங்கி கூட நீங்கள் அப்படி சும்மா வந்து அதுவுமே ப்ரோட்டீன் ரிச் தான். ஸோ அதுவுமே நல்லா தான் எக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் விலையுமே இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி சந்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து கூறு காய்கறிகள்லாம் வாங்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். ஸோ ஏதோ சொல்லிடுறாங்க, தெரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தேவை இருக்குது, இல்லை அவசரம் இருக்குது, ஒரு ஃபாஸ்ட்டான லைஃப்பில் இருக்கவங்க வாங்குகிறாங்க, அதை நம்ம விமர்சிக்க வேணாம். பட் ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி உழவர் சந்தைகள் மூலிமா நம்ம காய்கறி வாங்குறது மூலிமா நிஜமாகவே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அதேமாரி வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 இதுக்கு சேர்த்துக்கோங்க,
கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பணம் ரொம்ப ரொம்ப கம்மியான பணம் தான். ஸோ நம்ம ஹையாக வந்து ஒரு ரூ. 200 ரூ. 250 விற்கக்கூடிய ப்ராக்கோலி இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்றத அதுக்கு அதை விட ஈக்குவலாக அதுக்கு எப்படி அதை விட பன்மடங்கு சத்துள்ள காய்கறிகள் நம்ம நாட்டு காய்கறிகளே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு நிறைய சத்துக்களும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பணமும் மிச்சமாகும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டும் நான் சொன்னது தான், சேம் தான். ஏன்னா இது மே மந்த் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவுட்டிங் பிளான் வைப்பீங்க. அப்போ ஒரு 50 100 முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சு ஏதாவது ஒன்றில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒன்று வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ கூட போனவங்க யாராவது வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சும்மா சின்ன அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் நான். ஒரு 20 ரூபா 30 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 4 இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா சேவிங்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல வந்து சேவிங் கொடுக்கக்கூடியது நம்மளா கிராசரிக்கு வந்து ஃபீலிங் தப்பாக இருக்குது. ஏதோ ஞாபகத்தில் எழுதிட்டு டிவி பார்த்துட்டே எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து சாரி. கிராசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு லிஸ்ட்டு, ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா அது அவ்வளோ சேமிக்கலாம். அண்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை பொருட்களும் சரி, காய்கறிகள், நான்வெஜ் எல்லாமே சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விலையும் கம்மியாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான பொருளும் கிடைக்கும், நிறைய சேவும் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தல் போடுறது, ஊறுகாய் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேங்க, எப்படியோ 2000 நான் சேர்ந்துட்டேன், அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களால் மந்த்லி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அங்கிட்டு வாங்குறீங்க இங்கிட்டு வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் சேர்த்துலாம். ஏன்னா எப்படி மே மந்த் எண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிட்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆர்டியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2000 ஒரு டிஜி கோல்டில் போட்டுட்டு ஒரு 11 மந்த் இது மாதிரி 500 1000 போட்டு ஒரு 1 கிராம் 2 கிராமுக்கு காயின் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி கோல்டு சிட்டு பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி சிட்டு பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ வந்து கோல்டு லோன் இருக்குது, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை சிஸ்டர் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் இது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 2000க்கு ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைகள் என்ன, எது உங்களுக்கு அர்ஜென்ட்டான தேவைகள், ஸோ எதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஸோ இந்த காசு கட்ட தான் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேவிக்கிற காசை நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் ரொம்ப எல்லோரும் கஷ்டப்படுற ஒரு பாயிண்ட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஆர்டி ஸ்கூல் ஃபீஸு ஸோ டக்குன்னு வந்துடும். எல்லா ஸ்கூல்லேயும் மேக்ஸிமம் இப்போ டேர்ம் மாதிரி தானே கட்ட சொல்கிறாங்க. ஸோ 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சேவ் பண்ணலாம். அதில் ஆர்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். கூட வந்து நமக்கு ஒரு 7% 8% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுவும் நமக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேமிக்கிற பணத்தை வெறும் கோல்டு காயின் தான் வாங்கணுன்றது கிடையாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரேஷன் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் என்னை கேட்டு இதுவோ அதுவோன்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்கூல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கூல் ஃபீஸு. ஸோ ஸ்கூல் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை எந்தளவுக்கு ஹையாக படிக்க வைக்க முடியுமோ அந்த ஸ்டேஜில் வந்து படிக்க வச்சுருங்க. ஸோ அவங்களுக்கு எந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, ஒரு டான்ஸ் கிளாஸ் இது மாதிரி எதுலையாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பணத்தை சேர்த்து அவங்கள வந்து ஒரு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பேக் மாதிரி நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்லா எல்லா டேலண்ட்டும் இருக்கிற மாதிரி நல்லா வந்து வளர்த்து விட்டுருங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, சிஸ்டர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் மெட்ரிகுலேஷன், ஒவ்வொருத்தர் சிபிஎஸ்சி, ஒவ்வொருத்தர் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி போகும்போது காமனாக வேணால் ஃப்யூச்சரில் வேணால் ஏதாவது வீடியோ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமித்து இப்படி நம்ம செலவழிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இதில் இருந்து நீங்கள் ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் வந்து 100% நம்புகிறேன். நான் இதில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக சேர்த்து போகிற அமௌண்ட்டு எதுக்காக யூஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு ஜுவல் ரினிவல் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணி திருப்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ண பார்க்கலாம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், see you, டேக் கேர்.
எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ இந்த சம்மரில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதுலேயே எஸ்பெஷலி வாண்டடாக நீங்களே கேட்டு இந்த இதில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் தான் அந்த நம்மளோட 199 ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர். ஸோ அந்த ஆஃபருக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸ்டில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்குமே கிடையாது. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு கூட மெசேஜில் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த மாதிரி 24/7 உங்களுக்கு 199, அதாவது 100 ml 21 வகையான ஹெர்பல்ஸ் ஆடான ஹெர்பல் ஹேர் ஆயில் 100 ml அண்ட் 11 ஹெர்பல்ஸ் ஆட் பண்ண ஹெர்பல் ஹேர் ரெண்டுமே சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் 199க்கு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து முழுக்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்காகத்தான். ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி, எனக்கு இதில் ஒரு காமெடி சொல்கிறேன் என்னென்னு, வாங்கி அவங்க வந்து ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 15 பாட்டில் வந்து 100 ml ஹேர் ஆயிலும், ஸோ 10 வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் டே மந்த்லி வாங்கிடுவாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மந்த் முடிய போகுதா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக 1 to 5 ஆர்டர் வந்துடும் அவங்களோடது. ஸோ நான் வந்து அனுப்பிச்சி விட்ருவேன். அதில் என்ன காமெடினா, அவங்க வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர். நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5 பேர் ரெகுலர் கஸ்டமர் கிடச்சிருக்காங்களாமா. ஸோ இது அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய வந்து அவங்க ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 5 பாட்டில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 10 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 15 வந்து நிற்கிறாங்க. காட் கிரேஸ், இன்னும் அவங்க நிறைய வாங்கி அவங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரீசேலுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஓனுக்கு தேவைப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியான ஆயில். ஸோ சிம்பிள் பேக்கிங்கில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% ஹெர்பல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டுனா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். டாட்டா பாய், சி யூ, டேக் கேர்.